என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி You follow me. ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஆரீரருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமா, பதினாயிரங்கள் சிறந்தோ, பதினாயிரங்கள் சிறந்தோ. சாலமோனின் உன்னத பாட்டு 1 அதிகாரம் 8வது வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கின்றேன். சாலமோனின் உன்னத பாட்டு 1 அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். ஸ்திரீகளில் ரூபவதியே, அதை நீ அறியாயாகில், மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பர்களுடைய கூடாரங்கள் அண்டையில் உன் ஆட்டுக்குட்டிகளை மேயவிடு. நம்ம இந்த உன்னத பாட்டில் கவனிக்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஒரு மணவாளன் ஒரு மணவாட்டி, இந்த மணவாளன் மணவாட்டிக்கு உண்டான ஒரு அன்பினுடைய ஐக்கியம் என்ன என்பதை கவனித்து வருகிறோம். அதுதான் இதனுடைய அடிப்படை சத்தியம். இந்த மணவாளன் மணவாட்டி என்பதை இயேசு கிறிஸ்து ஆகிய மணவாளனும் சபையாய் இருக்கிற நாம் மணவாட்டியாய் ஆண்டவரை நாம் எப்படி நேசிக்க வேண்டும், அவர் நம்மை எப்படி நேசிக்கிறார் தெரியுமோ என்பதை கற்றுக்கொள்ளும்படியாகவும், அதை கற்றுக்கொண்டு நாம் செயல்படுத்தும்படியாகவும் நாம் இந்த வேத பாடத்திலே கவனித்து வருகின்றோம். இந்த மணவாட்டி சொல்லுகிறாள், என் ஆத்தும நேசரே, உம்முடைய மந்தை எங்கே மேய்த்து மத்தியானத்திலே அதை எங்கே மடக்குகிறீர் எனக்கு சொல்லும். உங்களது தோழர்களின் மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறவர்களைப் போல இருக்க வேண்டியது என்ன? நான் ஏன் அலைய வேண்டும்? உம்முடைய தோழர்களுடைய மந்தைக்கு பின்பாக சென்று நான் ஏன் அலைய வேண்டும்? நீர் என்னுடைய ஆத்துமாவிற்குரிய சமாதானத்தை, என் ஆத்துமாவிற்குரிய ஒரு சந்தோஷத்தை, நிம்மதியை, என் ஆத்துமாவிற்குரிய ஒரு மேய்ச்சலை நீர் எங்கே கொடுக்கிறீர் என்று கேட்கும் பொழுது, மணவாளன் மணவாட்டியின் இடத்திலே சொல்லுகிறாள், ஸ்திரீகளில் ரூபவதியே. நாம் கடந்த வாரத்திலே ரூபவதியே என்பதை நாம் கவனித்தோம். இன்றைக்கு அதை நீ அறியாயாகில் என்று சொல்லப்படுகிறது. அதை நீ அறியாயாகில் என்று சொன்னால், நீ எந்த இடத்திலே நான் இளைப்பாறுதலை கொடுக்கிறேன் என்பதை நீ அறியாயாகில். இங்கிலீஷ் வேதாகமத்தில் ஈஸி இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் இப்படியாய் சொல்லப்படுகிறது, இஃப் யூ டு நாட் நோ வேர் டு ஃபைண்ட் மீ, இஃப் யூ டு நாட் நோ வேர் டு ஃபைண்ட் மீ அப்படின்னா, எங்கே என்னை கண்டடையலாம் என்று நீ அறியாயாகில், அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தில் வருது. அதாவது மணவாளன் கொடுக்கிற ஒரு சமாதானத்தை பற்றியும் மணவாளன் கொடுக்கின்ற ஒரு போஷிப்பை பற்றியும் நாம் பார்த்தோம். இது ஆத்ம சமாதானத்தையும் ஆத்ம போஷிப்பையும் பற்றியும் சொல்லப்பட்டிருந்தாலும், இதனுடைய ஆழத்திற்கு அடுத்த ஸ்டெப்பு மணவாளன் பேசும் பொழுது சொல்றார். மணவாளன் பேசுகிற அடுத்த ஸ்டெப்பு எங்கே வருதுன்னா, நீ என்னை எங்கே கண்டடையலாம் என்று அறியாயாகில், அப்படி போயிட்டார் அவர். நம்ம முதல் வசனத்தில் மணவாட்டி கேட்குற வார்த்தை எப்படின்னா, என்னுடைய ஆத்மாவிற்கு உண்டான ஒரு சமாதானம், ஒரு போஷாப்பு எங்கே இருக்கிறது, நீர் எங்கே கொடுக்கிறீர், நான் தேடுகிற சமாதானம் எங்கே கிடைக்கும். இந்த சமாதானத்தையும் ஆத்மாவிற்குரிய காரியத்தை, சமாதானம், போஷிப்பு, போஷாக்கு, இதை மணவாட்டி கேட்பதை போல இருந்தாலும், மணவாளன் நேரடியாக சொல்றாரு, நீ என்னை கண்டடைய வேண்டுமானால் அது உனக்கு தெரியாதா, எங்கு கண்டடையணும்னு உனக்கு தெரியாதா? அப்படி என்றால் மணவாளனை சரியாய் கண்டுபிடிப்பதே மணவாட்டிக்கு ஒரு பிரச்சனையா மாறிவிடுகிறது. அதை தான் இங்கே சொல்லுகிறாள், எங்கே கண்டடைவாய், நீ அதை அறியாயாகில். கவனிங்க, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு மணவாளன் எங்கே இருப்பார், மணவாளன் எந்த இடத்திற்கு வருவார், போவார், என்ன செய்வார் என்பதை
மணவாட்டி நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். நான் அதை உங்களுக்கு உலக பிரகாரமாய் சொல்லுகிறேனே. ஒரு தகப்பனை பிள்ளைகள் சரியாய் அறிந்து கொள்ளாமல் இருக்கலாம் ஒருவேளை. ஒரு தாயை பிள்ளைகள் சரியாய் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் உலகத்திலேயே ஒரு பொதுவான ஒரு மறை இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு புருஷனை மனைவியும் மனைவி புருஷனும் நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். அப்போதான் வாழ்க்கை சரியாக இருக்கும். புருஷன் எந்த நேரத்தில் எங்கே இருப்பார், எங்கே வருவார், எந்த இடத்துல இந்த டைமில் அவர் யார்கிட்ட பேசிகிட்டு இருப்பார், இவைகள் எல்லாவற்றையும் ஒரு மனைவி சாதாரணமான ஒரு நிலையில் அறிந்திருப்பாள். அதை தான் மணவாளன் நீங்கள் சொல்கிறாரு, நீ அதை அறியாயாகில். நான் எந்த இடத்துல இருப்பேன், நான் எங்கே இருப்பேன் என்பதை நீ ஒருவேளை அறியாயாகில். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சொல்லுகிறேனே, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர், எங்கு இருக்கிறார், அவருடைய கிரியைகள் என்ன, அவருடைய வழிகள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் நாம் வேதத்தை வாசிக்கிறோம். அதற்காக தான் தேவ சமூகத்தை நாம் தேடி வருகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னதை நான் உங்களுக்கு திரும்பமாக ஞாபகப்படுத்துகிறேன். உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். பரிசுத்த வேதாகமம் என்பதை தேவன் நம்முடைய கரத்திலே கொடுத்திருப்பது எதற்காக என்று சொன்னால், நம்முடைய பிரச்சனையிலிருந்து எப்படி விடுதலையாக வேண்டும், நம்முடைய பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அல்லது நாம் சிக்கிக்கொண்ட காரியத்திலிருந்து எப்படி விடுதலையாக வேண்டும் என்பதற்காக மாத்திரம் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கங்க. அவைகளெல்லாம் வேதத்திலே உண்டு, இருக்கிறது. ஆனால் உண்மையாகவே இவற்றினுடைய வழியை ஒருத்தர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முதலாவது அந்த வழியை கொடுக்கிறவர் யார், எப்படிப்பட்டவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் திரும்பமாய் சொல்லுகிறேன், ஆண்டவர் நமக்கு ஒரு பிரச்சனையிலிருந்து தீர்வை கொடுப்பார் என்று சொன்னால், அந்த தீர்வு எப்படி கிடைக்கும் என்று வேதத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு ஆராய்ந்து பார்த்தாலும் நிறைய வழிகள் இருக்கும். ஆனால் அது வராது. அது எப்படி வரும்னு சொன்னால், அந்த தீர்வை உண்டாக்குகிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சாதான் அவர் எந்த வழியில் அதை கொடுப்பாருன்றது நமக்கு புரியும். அப்படியானால் நம்முடைய ஆத்ம நேசரை, நம்முடைய மணவாளனை நாம் கண்டு கொள்ளுவது என்பது மணவாட்டிக்கு சரியாய் புரிந்து கொள்ளுதல் இருக்க வேண்டும். இன்னைக்கு காலையில் கூட ஆராதனையில் நான் உங்களுக்கு சொன்னேன், மணவாளனுடைய சத்தத்தை, மணவாளனுடைய அசைவை நம்முடைய ஆண்டவர் அவருடைய அசைவாடுதலுக்குரிய கிரியைகளை நாம் கண்டு கொள்ள வேண்டும். நாம் அதை அறியணும். அறியறது தான் கிறிஸ்தவ ஜீவியம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உங்களுக்கு ஒரு சில உதாரணங்களை நான் வைக்கிறேன். நேரம் எனக்கு சுருக்கமான ஒரு சூழ்நிலையில் சில உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சாமுவேலுடைய காலங்களிலே நீங்கள் வேதத்தை வாசிப்பீர்களானால், சவுல் என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷன், முதல் ராஜாவாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன், தன் தகப்பனுடைய கழுதைகளை காணவில்லை என்று சொல்லி அந்த கழுதைகளை கண்டுபிடிக்கும்படியாய் போகிறார். ரொம்ப தூரம் கடந்து போயிடுறாங்க. சவுல் கொஞ்சம் தூரம் வந்தவொடனே சொல்கிறாரு, கழுதையை தேடிட்டு வான்னு அப்பா அனுப்புனாங்க, நம்ம ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இந்த நேரத்தில் கழுதைக்கு பதிலாக அப்பா நம்மளை தேட போகிறாரு, நமக்காக கவலைப்பட போகிறாரு, நம்ம திரும்பி போயிடுவோமா அப்படின்னு கேட்கும் பொழுது, அப்போது அந்த வேலைக்காரன், சவுலோட வேலைக்காரன் சொல்லுகிறார், இந்த இடத்துல ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் நாம் போகத்தக்கதான வழியை நமக்கு அவர் காண்பிப்பார் என்று சொல்லி சாமுவேலை பற்றி அந்த வேலைக்காரன் சொல்லுகிறார். உடனே சவுல் கேட்குறாரு, அந்த தேவ மனுஷனை பார்க்க போகிறோமே, நம்ம எதாகிலும் அவருக்கு நம்ம கொடுக்கணும் இல்லையா? நம்முடைய நன்றியை தெரியப்படுத்துவதற்கு நாம் எதையாகிலும் அவருக்கு செய்ய வேண்டுமே என்று சொல்லும் பொழுது வேலைக்காரன் சொல்லுகிறார், என்கிட்ட சில காரியம் உண்டு, பணம் உண்டு, ஆகையினாலே நாம் அதை கொடுக்கலாம், ஒன்றும் கவலை வேண்டாம் என்று சொல்லி 2 பேரும் போய் சந்திக்கிறாங்க. நீங்கள் 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் 5, 6, 7, 8, 9 வசனங்களை தாண்டி நீங்கள் 11, 12, 13 வசனங்களுக்குள்ளே வரும் பொழுது இவர்கள் போய் சாமுவேல் இருக்கிற அந்த இடத்திலே விசாரிக்கிறார்கள், இங்கே ஞான திருஷ்டிக்காரன் இருக்கிறாரா? அந்த நாட்களிலே தீர்க்கதரிசிகளை ஞான திருஷ்டிக்காரன் என்று சொல்வதும் உண்டு. ஆகையினாலே ஞான திருஷ்டிக்காரன் இருக்கிறாரா என்று கேட்கிறார்கள். அப்படி இருக்கிறாரா என்று கேட்கும் பொழுது நீங்கள் 11வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது அந்த ஜனங்கள்
சாமுவேலை பற்றின ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா, வாசிங்க 11 அவர்கள் பட்டணத்து மேட்டின் வழியா ஏறுகிற போது தண்ணீர் எடுக்க வந்த பெண்களை கண்டு, ஞான திருஷ்டிக்காரன் இங்கே இருக்கிறாரா என்று அவர்களை கேட்டார்கள். அதற்கு அவர்கள், இருக்கிறார், இதோ உங்களுக்கு எதிரே இருக்கிறார், தீவிரமாய் போங்கள். இன்றைக்கு ஜனங்கள் மேடையில் பலியிடுகிறபடியினால் இன்றைய தினம் பட்டணத்திற்கு வந்தார். நீங்கள் பட்டணத்திற்குள் பிரவேசித்தவுடனே அவர் மேடையின் மேல் போஜனம் பண்ண போகிறதற்கு முன்னே அவரை காண்பீர்கள். அவர் வருமட்டும் ஜனங்கள் போஜனம் பண்ண மாட்டார்கள். பலியிட்டதை அவர் ஆசீர்வதிப்பார். பின்பு அழைக்கப்பட்டவர்கள் போஜனம் பண்ணுவார்கள். உடனே போங்கள், இந்நேரத்திலே அவரை கண்டுகொள்ளலாம் என்றார்கள். நீங்க அந்த பகுதியை வாசித்தீங்கன்னா, இது வரைக்கும் ஸ்டோரியா வாசிச்சிருப்போம். இன்னைக்கு பைபிள் ஸ்டடிக்காக சொல்றேன் பாருங்களேன். இன்றைக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, இந்நேரம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இன்றைக்கு அவர் பட்டணத்துக்கு வந்திருப்பார், இந்நேரம் அவர் பலி செலுத்தும்படியாய். சாமுவேல் தான் முதல் பெயர் சபா மட்டும் ஒரு பெரிய தீர்க்கதரிசி தான் என்று தேவனால் அறிவிக்கப்பட்டவர். இந்த தேவனால் அறிவிக்கப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையை வாசித்தீங்கன்னா, இவர் எந்த நேரத்தில் எங்கே இருப்பார், எந்த நாளில் எந்த பட்டணத்தில் இருப்பார் என்று சொல்லி சாமுவேலை பற்றி ஜனங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கமானது நன்றாய் தெரிந்திருந்ததாம். நன்றாய் தெரிந்திருந்தது. நான் சாமுவேலை குறித்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியத்தை சொல்லுகிறேனே. கடந்த நாளில் நான் பைபிள் காலேஜில் கூட அதை இன்ஸ்டியூட்டில் கூட நான் அதை பிள்ளைகளுக்கு நான் சொன்னேன். உங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் இஸ்ரவேலினுடைய நாட்களில் வாசிக்கும் பொழுது நியாயாதிபதிகள் காலங்களுக்கு பின்பாக சாமுவேல் ஏறக்குறைய 40 வருஷம் நியாயம் விசாரித்தவராயிருந்தார். இந்த 40 வருஷத்தை இஸ்ரவேலினுடைய காலங்களிலே ஒரு நல்ல காலம் என்று சொல்லுகிறார்கள். ஏன் என்று சொன்னால், பிதாக்களுடைய காலங்கள் போய், தலைவர்கள் என்று சொல்லப்படுகிற மோசே, யோசுவா காலங்கள் போய், அதற்கு பின்பு நியாயாதிபதிகள் என்று வரும் பொழுது ஏறக்குறைய 13 நியாயாதிபதிகள் வாழ்ந்திருந்தார்கள். 14வது தான் சாமுவேல். இந்த 13 நியாயாதிபதிகளுடைய காலங்கள் என்று சொல்லும் பொழுது ஏறக்குறைய 350 வருஷங்கள். 350 வருஷங்கள் இந்த ஜனங்கள் தேவனுக்கு பிரியம் இல்லாமல் வாழ்ந்தார்கள் என்பதை நியாயாதிபதிகள் புத்தகமே நமக்கு சொல்லுகிறது. இன்னும் சொல்ல போனா, அவர்கள் தங்கள் இஷ்டத்திற்கும் தங்கள் மன விருப்பத்தின்படியே அவர்கள் வாழ்ந்தார்கள். அப்படி வாழும் பொழுது தேவன் அவர்களை அவர்களுடைய சத்துருடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். உடனே மனம் திரும்பி தேவனிடத்தில் அழுகிறார்கள். தேவன் அவர்களை விடுவிப்பதற்கு ஒரு நியாயாதிபதியை எழுப்புகிறார், ஒரு இரட்சகனை எழுப்புகிறார். இப்படி எழும்பினவர்கள் தான் உங்களுக்கு கிதியோன், சிம்சோன், தெபோராள் என்று சொல்லி நாம் ஒரு 14 விதமான நியாயாதிபதிகளை பற்றி வாசிக்கின்றோம். இந்த நியாயாதிபதிகளுடைய காலங்களிலே இஸ்ரவேல் எப்படி இருந்தது என்று சொன்னால், மிக மோசமான ஒரு நிலைமையில் இருந்ததாம். அந்த மோசமான நிலைமை என்று சொல்லப்படுவதற்கு இன்னொரு வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். அவர்கள் தேவனை பற்றின ஒரு அறிவில்லாதபடிக்கே அவர்கள் வாழ்ந்திருந்தார்களாம். ஏன் தேவனை பற்றி அறிவில்லாமல் போனார்கள்? அதை எப்படி நம்ம விளங்கி கொள்ளலாம்? உங்களுக்கு நல்லா தெரியும், சாமுவேலுடைய காலங்களிலே ஒரு பெலிஸ்தியருடைய ஒரு யுத்தம் வருகிறது. இந்த யுத்தத்திற்கு இவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்னா, கர்த்தருடைய பெட்டியை பாளையத்திற்கு கொண்டு போகிறார்கள். எந்த இடம்? யுத்த காலத்திற்கு. கவனிங்க கவனிங்க. உங்களுக்கு ஏற்கனவே நான் ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன். இந்த ஆசரிப்பு கூடாரத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா, பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளேயும் பிரதான ஆசாரியன் வருஷத்திற்கு ஒரு முறை தான் உள்ளே போக முடியும். அந்த பெட்டியை மற்றவங்க யாரும் பார்க்க முடியாது, மற்றவங்க யாரும் தொட முடியாது. அது ஒரு இடத்திலிருந்து மற்ற இடத்திற்கு போகிறது என்று சொன்னால் கூட, அதை எப்படி சரியாய் பிரயாண ஆயத்தம் செய்ய வேண்டும் என்பதை அதற்கு குறிக்கப்பட்டவர்கள் செய்த பின்புதான் அதை சுமந்து கொண்டு போகிறவர்கள் வரணுமே ஒழிய, சுமந்து போகிறவர்கள் கூட அது என்னது என்று அதை நேரடியாக பறக்கக்கூடாது. அவ்வளவு பக்குவமாய் வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இஸ்ரவேலுடைய காலங்களிலே, நியாயாதிபதிகள் காலங்களிலே அதனுடைய மேன்மை இல்லாமல் போய்விட்டது. யோசுவாவினுடைய காலத்திலே அது சீலோ என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடத்திலே, எப்ராயிமினுடைய மலையிலே சீலோ என்று சொல்லப்படுகிற இடத்திலே அது வைக்கப்படுகிறது. அங்கேதான் ஏலி இருந்தார் என்று சொல்லி நாம் 1 சாமுவேலே வாசிக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய பெட்டியினுடைய மேன்மையோ அதனுடைய மகத்துவமோ ஜனங்களுக்கு தெரியாதபடியினாலே
அவர்களுக்கு யுத்தம் என்று வரும் பொழுது கர்த்தருடைய பெட்டியை பாளையத்தை தூக்கிட்டு வந்துட்டாங்க. இவங்க கர்த்தருடைய பெட்டி இருக்கிற இடத்துக்கு உள்ள போக முடியாது, ஆனா கர்த்தருடைய பெட்டியே தூக்கிட்டு வந்துட்டாங்க. அப்படின்னா அதனுடைய மேன்மை என்ன, அந்த மகத்துவம் என்ன அப்படின்னு தெரியல. ஆனால் பெலிசியர் கூட அந்த மேன்மை தெரியுது. கர்த்தருடைய பெட்டியே வந்துருச்சுன்னா கர்த்தரே வந்துட்டாருன்னு அர்த்தம். அவ்வளவு மோசமான ஒரு காலத்தில் தான் சாமுவேல் இருந்தார். ஆனால் இந்த சாமுவேல் என்ன பண்ணாராம், இந்த இஸ்ரவேல் முழுவதுமாய் 12 கோத்திரங்களிலே சாமுவேல் செய்த ஒரு வேலை என்னவென்றால், ஒவ்வொரு மோசையினுடைய காலத்திலே சொன்னது போல ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் 4 பட்டணங்கள், ஒரு கோத்திரத்தினுடைய முழு பட்டணத்திலே 4 இடங்களை லேவியருக்கு என்று கொடுக்க வேண்டுமாம். ஏன்னா லேவியர்கள் தங்க வேண்டும். அந்த ஒரு வழிமுறையில தான் இந்த காலங்களில் அக்ரஹாரம் என்று சொல்லி வருகிற, அக்ரஹாரம் என்று சொல்வார்கள் இல்லை, அதெல்லாம் வந்து அந்த வழிமுறையில் வந்தது தான், லேவியர்கள் தங்குகிற இடம். நீங்கள் இந்த ஆனதோத் அப்படின்னு சொல்லி எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் எரேமியாவினோட ஊரை பற்றி நீங்கள் பேசும்பொழுது ஆனதோத்தை சேர்ந்தவன் என்று சொல்லி வரும். ஆனதோத் என்று சொன்னால் லேவியருடைய ஒரு பட்டணத்தினுடைய பெயர் அது. அப்போ ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் 4 இடங்கள், 4 பட்டணங்களை அல்லது 4 இடங்களை லேவியருக்கு கொடுக்க வேண்டும். மேலே வடக்கு என்று சொல்லப்படுகின்ற மேலே தான், கீழே பெயர்செபா, இந்த தான்லேருந்து பெயர்செபா வரையிலுமா இருக்கிற 12 கோத்திரங்களையும் என்ன பண்ணார்னா இந்த சாமுவேல் சந்திக்கும்படியான ஒரு வேலையை செய்தாராம். எப்படி என்று சொன்னால், வடக்கு பகுதியிலே மேல் பகுதியிலே தான் கோத்திரம் என்று சொல்லப்படுகிற 4 கோத்திரங்கள் உண்டாம். அந்த 4 கோத்திரங்களை சந்திக்கும்படியாய் அவர் வடக்கு பகுதியில் கில்கால் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடத்திற்கு போவார். கில்கால்னு சொன்ன டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். கில்காலுக்கு சாமுவேல் வர தாமதித்த போது சவுல் பலியிட்டார். சரிங்களா? கர்த்தர் என்னை கில்கால் வரையிலும் போக சொல்லுகிறார், நீ இங்கேயே இரு. நீங்கள் அதெல்லாம் எங்கெங்க வருது அப்படின்றத கொஞ்சம் அப்படி யோசிச்சுக்கிட்டே வாங்க. அப்போ தான் அந்த டிக்ஷனரி மாதிரி நம்ம மனசு கடக்கடன்ட்டு இது இங்கே அது அங்கே அப்படின்றது வரும். சரி, ஓகே. கில்கால் அப்படின்ற ஒரு இடத்த சாமுவேல் புத்தகத்தில் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாகவே நாம் வாசிக்கின்றோம். இந்த கில்காலில் போய் என்ன பண்ணுவாராம், 4 கோத்திரங்கள் அந்த இடத்துல இருக்கிற 16 பட்டணங்களில் உள்ள லேவியர்கள் இவங்க எல்லாரையும் வர வச்சு 3 மாதம் அவர்களுக்கு வேத புத்தகத்தை அல்லது நியாய பிரமாணத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பாராம். 3 மாதங்கள் கற்றுக் கொடுப்பாராம். இந்த மேலே வடக்கு பகுதியில் இருக்கிற கீழ்காலில் ஒரு 3 மாதம் கற்றுக் கொடுத்து விட்டு மத்திய பகுதிக்கு வருவாராம். இந்த மத்திய பகுதி என்று சொன்னால் பெத்தேல், சரிங்களா? பெத்தேல். இந்த பெத்தேலுக்கு வந்து அங்கே இருக்கிற லேவியர்கள் எல்லாரையும் அழைத்து 3 மாதத்திற்கு அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பாராம். இந்த 3 மாதம் சொல்லிக் கொடுக்கறது அவர் என்ன பண்ணுவாரா, நீங்கள் இதை ஜனங்களுக்கு போதிக்க வேண்டும் இந்த நியாய பிரமாணத்தை என்று சொல்லி, நான் 3 மாதம் உங்களுக்கு போதிக்கிறத நீங்கள் 9 மாதம் அவங்களுக்கு போதிக்கணும். 9 மாதம் கழித்து திரும்ப நான் இதே இடத்துக்கு வந்து அடுத்தது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அப்போ முதலாவது கீழ்காலிலே, அடுத்தது உங்களுக்கு பெத்தேலிலே சொல்லிக் கொடுத்து, அதற்கு பின்பு தெற்கு பகுதியிலே போனால் மிஸ்பா அல்லது சிலோ என்று சொல்லப்படுகிற இடம். இந்த மிஸ்பா அல்லது சிலோ தெற்கு பகுதியில் இருக்கிறது. அங்கே வந்து 3 மாதம் சொல்லிக் கொடுப்பாராம். இந்த 3 மாதத்தையும் முடித்து விட்டு, ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் இருக்கு இல்லைங்களா, 9 மாதம் ஆயிடுச்சு. மீதி இருக்கிற 3 மாதம் என்ன பண்ணுவாராம், ராமாவிற்கு போவார். அந்த ராமாவிற்கு போய் அவர் இருக்கிற அவருடைய சொந்த ஊர் வந்து ராமா தான், சரிங்களா? அவருடைய வீட்டுக்கு அவர் வந்து ஓய்வெடுக்க போவது போல நமக்கு இருக்கும். ஆனால் அங்கேயும் அவர் என்ன பண்ணாராம், ராமாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல அவர் ஒரு பைபிள் காலேஜை ஒன்று ஆரம்பித்து அந்த இடத்துலையும் இதே போன்று அவர்களுக்கும் வேத பிரமாணத்தை அவர் சொல்லிக் கொடுப்பாராம். நீங்கள் 1 சாமுவேல் 29ஆம் அதிகாரத்தை வாசிப்பீர்களானால், இந்த 19ஆம் அதிகாரத்தில் 18வது வசனம், 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் வாசிங்க. தாவீது தப்பி ராமாவிலே இருக்கிற சாமுவேலிடத்திற்கு போய் சவுல் தனக்கு செய்தது எல்லாவற்றையும் அவனுக்கு அறிவித்தான். பின்பு அவனும் சாமுவேலும் போய் நாயோதிலே தங்கியிருந்தார்கள். நாயோத் அப்படின்ற இடம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், சாமுவேல் லேவியருக்கு வேத பிரமாணத்தை சொல்லி கொடுக்கிற இடத்தினுடைய பெயர் தான் நாயோத்.
சரிங்களா? நாயோத் என்று தமிழில் வரும், நயோத் என்று ஆங்கிலத்திலே வரும். நயோத். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ சாமுவேலுடைய காலங்களிலே ஜனங்கள் ஒரு கட்டுப்பாடோடு, சாமுவேலுடைய காலங்களிலே ஜனங்கள் பாவத்திற்குள்ளே விழாதபடிக்கு ஒரு நல்ல ஒரு கட்டுப்பாடோடு அவர்கள் வாழ்ந்ததற்கு காரணம் என்னவென்று சொன்னால், நியாய பிரமாணத்தை சாமுவேல் கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. நல்ல சத்தமாக சொல்லுங்க. அப்பனா வேத வசனம் தான் ஒரு மனிதனுக்கு ஒழுக்கத்தை உண்டாக்கும். வேத வசனம் தான் ஒரு மனுஷனை கட்டுப்பாடுக்குள்ளே கொண்டு வரும். வேத வசனம் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை சீராக கொண்டு செல்வதற்கு வழி நடத்தும். வேதம் இல்லாமல் வேற எதையும் ஆளுகையோ அல்லது அதிகாரங்களையோ வைத்தல்ல, வசனத்தை வைத்தே 40 வருஷங்கள் சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களை அழகாய் அவர் நடத்தி கொண்டு வந்தாராம். அழகாய். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஜனங்களை கேளுங்களேன், சாமுவேல் இப்போ எங்க இருப்பாரு அப்படின்னு கேட்டால் அவர் இன்னைக்கு பெத்தேலில் இருப்பாருன்னு. இந்த சாமுவேல் இன்னைக்கு எங்க இருப்பாரு அப்படின்னு கேட்டால் அவங்க கீல்காலுக்கு போயிருப்பாரு. கீல்காலுக்கு முடிச்ச உடனே பெத்தேலுக்கு வருவார் அடுத்த 3 மாதம். இது ஒரு செப்டம்பர் மாதமா இருக்குது. இது எங்கே இருப்பார் இந்த செப்டம்பர் மாதம்? இது 9வது மாதமா? அப்படின்னா இந்த தெற்கு பக்கத்தில் இருக்கிற மிஸ்பால அந்த சைடில் எங்கேயாவது இருப்பார், அங்கே தான் இருப்பார். 10வது மாதத்தில் தான் அவர் ராமாவுக்கு வருவார், ராமாவில் பார்க்கலாம். அப்போ சவுல் போன உடனே ஜனங்கள் சாமுவேல் இன்றைக்கு வந்தார், இந்நேரத்தில் இதை செய்வார் அப்படின்னு சொல்லி சாமுவேலுடைய வாழ்க்கை குறித்து வெளிப்படையாய் பேசுகிறார்கள். அவனிங்க நீங்களும் நானும் மணவாளனை அறிந்து கொள்ளும்படியாய் அழைக்கப்பட்ட மணவாட்டிகள். நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் எங்க இருக்கிறார்? இப்போ மணவாளன் எங்கே இருக்கிறார் என்பது மணவாட்டிக்கு தெரியல. ஏன் தெரியல அப்படின்னு சொன்னா, மணவாளனை பற்றிய அறிவில்லாமல் இருப்பது, மணவாளனை குறித்ததான ஒரு சிந்தை இல்லாமல் இருப்பது. நீங்கள் இந்த பிள்ளைகள்லாம் இருக்காங்க வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டில் பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா? இந்த பிள்ளைங்க இருந்தாங்கன்னா பாருங்களேன், நம்ம அம்மா சமையல் செய்துக்கிட்டே இருப்பாங்க. சமையல் செய்துகிட்டே இருந்தாலும் பிள்ளைங்க அந்த ஹாலில் விளையாடிட்டு இருக்கிறோம், பொம்மை எடுத்து போட்டுருக்கோம், ஏதாவது பேசிகிட்டு இருக்கோம், ஏதாவது ஒரு சத்தம் நமக்கு கேட்டுகிட்டே இருக்கும். சமையல் செய்துட்டே அந்த சத்தத்தை கேட்டுகிட்டே இருப்போம். திடீர்னு சத்தமே கேட்கலாம், நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன சத்தமே கேட்கலன்னு எட்டி பார்ப்பாங்களா? இப்போ மனிதர்களா இருக்கிற நமக்கே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உணர்வு என்று சொன்னால், ஆவிக்குரிய வாழ்க்கையில் சொல்லுகிறேன், மணவாளன் எந்தெந்த நேரங்களிலே எவைகளை எல்லாம் செய்வார் என்பதை மணவாட்டி அறிந்திருக்க வேண்டும். அதை தான் இங்க கேட்கிறாரு. நீ அதை அறியாயாகில் நான் எங்க இருப்பேன்னு உனக்கு தெரியலனா அப்படின்னா என்ன அர்த்தம்? சாமுவேல் எங்க போறாரு வராருன்னு ஜனங்களுக்கு தெரியுது, ஆனா நம்முடைய மணவாளன் எங்க போறாரு வராரு, எங்க இருக்கிறாரு, என்ன செய்யறாரு, என்னென்ன காரியங்களை அவர் விரும்புவார், எதை சித்தம் கொள்ளுவார், எது அவருடைய சித்தம் இல்லை என்பதை ஒரு மணவாட்டி நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். அதனால தான் ஏசாயா 1ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், மாடு தன் எஜமானையும் கழுதை தன் முன்னனையும் அறிந்திருக்கும், ஆனால் இஸ்ரவேலோ அறிவில்லாமல் இருக்கிறான். ஏன் அப்படின்னா அவனுக்கு உணர்வும் கிடையாது. இப்படி சொல்றேனே, அவன் எஜமான் யாருன்னு தெரியாது, அவன் இருக்க வேண்டிய இடம் யாருன்னு தெரியாது. ஆனால் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் தான் உங்கள் மணவாளன் உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருப்பார். நீங்கள் ஒளிவு மறைவு இல்லாமல் இருப்பீர்களானால் உங்கள் மணவாளனும் அப்படி இருப்பார். நான் ஏற்கனவே சொன்னதை ஞாபகப்படுத்துகிறேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்கன்னா, ஆதாமும் ஏவாளும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். நிர்வாணிகளாயிருந்தும் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. 3ஆம் அதிகாரத்திலே அவர்கள் அந்த கனியை புசித்த பின்பு தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தங்களுக்கு என்று தைத்து கொண்டார்கள், உடுத்தி கொண்டார்கள், உடையாக்கி கொண்டார்கள். நீங்கள் யோசித்து பாருங்க, அவங்க ஏதேன் தோட்டத்துக்குள்ளே இருக்கும் பொழுது இந்த கனியை புசிக்காத பொண்ணையும் அப்படி தான் இருந்தாங்கன்னு இருக்குது. ஆனால் ஏன் அவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னால், 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற நிர்வாணம் வேற, 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற நிர்வாணம் வேற. 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற நிர்வாணம் எது என்று சொன்னால்,
அவர்கள் தேவனுக்கு முன்பாக ஒளிவு மறைவு இல்லாதபடிக்கு அவர்கள் வெளியரங்கமாய் இருந்தார்கள். அவர்களுடைய சரீரத்தை பற்றி 2ஆம் அதிகாரம் பேசல, அவருடைய மனதை பற்றி பேசுகிறது. 3ஆம் அதிகாரத்தில் அவர்கள் பாவம் செய்த பிறகு அவருடைய சரீரத்தை பற்றி பேசுகிறது. அப்படின்னா ஆண்டவருக்கு முன்பாய் சொல்லுகிறேன், எந்த இடத்திலும் நீங்களும் நானும் ஒளிவு மறைவு என்பது காணப்படாதபடிக்கு ஒரு மணவாட்டி இருப்பாளேயானால் மணவாளனும் நிச்சயமாய் தான் எங்கே இருக்கிறேன் என்பதை அவர் தெரியப்படுத்துவார். ஒரு நல்ல உதாரணம் சொல்லிட்டாங்களா? ஆண்டவர் 18ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை சந்தித்தாராம். சந்தித்த ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தெல்லாம் கொடுத்துட்டு அவர் கிளம்பி போகும் பொழுது 19ஆம் அதிகாரத்தில் சோதோம் குமாராவை அழிக்க போறாரு. போகும் பொழுது அவர் ஆபிரகாம் கிட்ட சொல்லிட்டு போறார், நான் செய்ய போகிறதை என் தாசனாகி ஆபிரகாமுக்கு மறைப்பேன். அப்பனா பழைய ஏற்பாட்டிலே சொல்றேன், தேவனாகிய கர்த்தர் மறைந்திருக்கிறவர் அல்ல, தம்மை வெளிப்படுத்துகிறவர், தம்மை பற்றி தம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்துகிறவர். அப்படின்னா புதிய ஏற்பாட்டில் மணவாளனாய் சொல்லப்படுகிறவர். நீங்க யோசிச்சு பாருங்க, மறைச்சிட்டு போவாரா? மறந்துட்டு போவாரா? வேண்டான்னு போயிடுவாரா? அப்போ ஒரு மணவாளனை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைப்பாடு மணவாட்டிக்கு இல்லை என்பதனுடைய வருத்தம் தான் இங்கே சொல்லப்படுகிறது. நீ அதை அறியாயாகில், நீ அதை அறியாயாகில். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 8வது வசனத்திலே அதை தொடர்ந்து மணவாளன் சொல்லுகிறார், மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பர்களுடைய கூடாரங்கள் அண்டையில் உன் ஆட்டுக்குட்டிகளை மேயவிடு. இங்கே சொல்லப்படுகிற வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் நிதானிச்சு நான் சொல்றதை புரிந்து கொள்ளுங்க. ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. மந்தை மேய்ப்பர்களுடைய காலடியை பின்தொடர்ந்து, அப்படி சொல்லல, மந்தையின் காலடியை. சரிங்களா? இந்த வார்த்தையை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும்னா நான் சொல்லுவதை கொஞ்சம் கவனமா பின்பற்றுங்க. கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. மந்தையின் மேய்ப்பர்கள் என்று சொல்லல, மந்தையின் தோழர்கள், மேய்க்கிற தோழர்கள் என்று சொல்லல, மந்தையின் காலடிகளை அப்படின்னு சொல்றார். இந்த மந்தையின் காலடிகளை அப்படின்னு சொன்னா நம்ம நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். கவனிங்க, புரிந்து கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னு சொன்னா, மேய்ப்பர்கள் எல்லாரும் கர்த்தருடைய வேலை தான் செய்கிறார்கள். இப்போ என்னை எடுத்துக்கங்க, அல்லது எங்கள் சாம்சுந்தரையாவை நான் சொல்கிறேனே, அவர் நல்ல ஒரு மனுஷன்றதுனால அவர் தான் உதாரணம் வைக்கிறோம். அவர்கள் ஒரு மேய்ப்பராக இருந்து ஒரு மந்தையை அவர்கள் வழி நடத்தினார்கள். இப்போ மந்தையை வழி நடத்தினார்கள் என்று சொல்லும் பொழுது நீங்கள் நல்லா கவனிங்க, அவர்கள் ஒரு மேய்ப்பனாக இருந்து மந்தையை வழி நடத்தினாலும் ஆண்டவருடைய பார்வைக்கு அவர் யார் தெரியுங்களா? அவரும் ஒரு மந்தைக்குள்ளே இருக்கிறவர் தான் அர்த்தம். நான் உங்களுக்கு வசனத்தோடு நான் சொல்லுகிறேனே, நீங்கள் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம், எபிரேயர் தான், எபிரேயர்லே வாசிங்க. 13ஆம் அதிகாரம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் வாசிங்க. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து, உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து, உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து, அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து, அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து, அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். பின்பற்றுங்கள். எதை பின்பற்றுங்கள்? சரிங்களா? இப்போ நமக்குள்ள இருக்கிறத நான் சொல்றேன். நான் இந்த சபையை மேய்க்கிற ஒரு மேய்ப்பன், சரிங்களா? நீங்க மந்தைகள். இப்போ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் ஒரு நல்ல மந்தையாய், நல்ல மணவாட்டியாய் கர்த்தருக்கென்று நீங்கள் ஆயத்தமாக வேண்டும் என்று சொன்னால், அப்ப நீங்களாம் மணவாட்டியாயிருவீங்க. அப்ப நான் என்னவா மாறுறது? உங்களுக்கு மேய்ப்பனாய் இருக்கலாம், ஆனால் நீங்கள் எப்படி கர்த்தரை பின்தொடர்ந்து போகும்படியாய் உங்களுக்கு போதிக்கப்படுகிறதோ அதே போல நானும் கர்த்தரை பின்தொடர்ந்து போகும்படியான ஒரு போதனை எனக்கும் உண்டு. கர்த்தருடைய பார்வையில நாம் எல்லாரும் மணவாட்டிகள். தேவ சபை என்பது மணவாட்டி. நாம் எல்லாரையும் சேர்த்து ஒரே வார்த்தையில தான் மணவாட்டி என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் ஒருவேளை நீங்கள் புரிந்து கொள்வதற்காய், நீங்கள் வழிநடத்தப்படுவதற்காய் உங்களுக்கு நான் மெய்ப்பலாய் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையிலே
எல்லாம் ஒரே மந்தை, ஒரே மணவாட்டி தான். அப்படின்னா இந்த வசனம் என்ன சொல்லுகிறது நமக்கு என்றால், நீங்கள் உங்களை நடத்தினவர்களை பார்ப்பதை விட்டுவிட்டு நடத்தினவர்களுடைய விசுவாசத்தை பார்க்க வேண்டும். அதான் மந்தையின் காலடி. ஏன் அப்படின்னா, நடத்தினவர்களை பார்க்கும் பொழுது அவங்கள மனுஷன் தானே, ஏற்றத்தாழ்வு இருக்கும். ஆனால் அவர்களுக்குள்ளே ஒரு விசுவாசத்தினுடைய வாழ்க்கை இருக்கிறது. அந்த விசுவாச வாழ்க்கை தான் இன்றைக்கு உங்களுக்கும் தேவை, எனக்கும் தேவை. அந்த காலடி, அந்த விசுவாச பாதை என்ற காலடியிலே தான் நம்ம போக வேண்டுமே ஒழிய எந்த மனுஷனையும் பின்பற்றக்கூடாது என்பது வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. சில நல்ல கேரக்டர்ஸ், நல்ல காரியங்கள், நன்மையானவைகள், இவைகளை பின்பற்றுவதில் ஒரு தவறும் கிடையாது. நன்மையானதை பின்பற்றும். ஆனால் நீங்கள் மனுஷனை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டிங்கன்னா என்னைக்காகிலும் ஒரு நாள் உங்களுக்கு ஒரு பின்மாற்றம் கண்டிப்பாக வரும். உங்களுக்கு சபைக்கு ஒரு போதகராக இருக்கலாம், உங்களை நடத்துகிற ஒரு மேய்ப்பராக இருக்கலாம், உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக தேவனால் நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். நீங்கள் பின்பற்ற வேண்டியது வார்த்தையையும் விசுவாசத்தையும் தானே ஒழிய மனுஷனை கிடையாது. மனுஷனை கிடையாது. ஒருவேளை அந்த மனுஷனுக்குள்ளே இருக்கிற நல்ல கேரக்டர்ஸை நம்ம எடுத்துக்கொள்ளலாம், அது தேவனுடையது. பொறுமை யாருடைய சுபாவம்? ஆண்டவருடையது. இரக்கம் ஆண்டவருடையது. தயவு ஆண்டவருடையது. அன்பு ஆண்டவருடையது. இதை தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய அந்த மனுஷனை பார்க்கக்கூடாது. அதை தான் உங்களை நடத்துகிறவர்களுடைய வழியை என்று சொல்லப்படுகிறது. விசுவாசத்தை என்ற ஒரு வார்த்தை இங்கே அதிகமாய் சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படியானால் இந்த மணவாளன் சொல்லுகிறார், நீ யாரை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் அந்த நடத்தி வந்த மனுஷனை அல்ல, நீ அந்த வழிகளை, அவர்கள் விசுவாசத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உங்களுக்கு பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் 2-3 உதாரணங்களை சொல்லி இன்றைக்குரிய நம்ம பகுதியை நான் முடிக்கலாமே. நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் எடுத்துக்கொள்ளுங்களேன். ஆபிரகாம் யார் என்று சொன்னால், ஆபிரகாம் யார் என்று சொன்னால் டக்குன்னு சொல்லுங்க. ஆபிரகாம்னு சொன்னாலே விசுவாசத்தினுடைய டக்கு நமக்கு அதான் ஞாபகம் வரும். சரிங்களா? இப்போ நம்மளும் அந்த விசுவாச பாதையில் நடக்கிறோம். அந்த விசுவாச தகப்பனுடைய மாதிரியை நாம் வைத்துக் கொள்ளுகிறோம் என்று சொன்னால் ஆபிரகாமினுடைய அடிச்சுவடுகளை தான் நம்ம பின்பற்றுகிறோமே ஒழிய ஆபிரகாமை நம்ம பின்பற்றல. சரிங்களா? ஆபிரகாமினுடைய விசுவாச பாதையை பின்பற்றுகிறோம், ஆபிரகாமை அல்ல. நான் உங்களுக்கு முன்னால் ஒரு உதாரணம் சொன்னேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் சென்னையில் இருக்கும்பொழுது, தலைமை சபையில் இருக்கும் பொழுது என்னை ஒரு புழல் ஏரி அந்த சைடில் இருக்கிற ஒரு பிரான்ச் சர்ச்சுக்கு என்னை அனுப்புனாங்க திருவிருந்து கொடுப்பதற்காக. அப்போ நான் அந்த பிரான்ச் சர்ச்சுக்கு போகும் பொழுது அன்றைக்கு ஆராதனை முடிந்து, செய்தி முடிந்து, திருவிருந்து முடிந்து, எல்லாம் முடிந்த பின்பு எல்லாரும் ஜோம் பண்ண வந்தாங்க. அந்த பாஸ்டர் சொன்னாங்க, வரவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஜோம் பண்ணி அனுப்பிடுங்க தம்பி அப்படின்னாங்க. வந்தாங்க சிலர் ஜோம் பண்ணாங்க. அப்போ என்கிட்ட அங்கே இருந்த ஒரு அம்மா கேட்டாங்க, ஐயா உங்ககிட்ட ஒரு சந்தேகம் கேட்கலாமான்னாங்க. கேளுங்கம்மா, என்ன விஷயம்? இந்த ஆபிரகாமினுடைய அழைப்புன்னு சொல்கிறாங்களே, ஆபிரகாமுடைய அழைப்புன்றது உண்மையா வேதத்தில் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆபிரகாமுடைய அழைப்புனா அது உண்மையா வேதத்தில் அப்படின்னு நான் சொன்னேன். ஆபிரகாமுடைய அழைப்பு என்பது வேதத்தில் உண்மை தானே, அது உண்மையான காரியம் தான், வேதத்தில் இருக்குது. தேவன் ஆபிரகாமை அழைத்தார்னு இருக்குது. ஆனால் ஆபிரகாமுடைய அழைப்புன்னு சொன்னால் நீங்கள் எந்த அழைப்பை கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியலம்மா, எல்லாத்தையுமே நான் உண்மைன்னு சொல்ல முடியுமா? உங்களுக்கு என்ன அழைப்பு வேணும், எதை பற்றி நீங்கள் எதை குறிப்பாக கேட்குறீங்க அப்படின்னா, அவங்க ஹஸ்பண்ட் சொன்னாராம், ஆபிரகாம் ஆண்டவர் என்னை ஆபிரகாமை போல அழைத்திருக்கிறார். என்னத்துக்கு அழைச்சிருக்கிறாருன்னு சொன்னால், எப்படி ஆபிரகாம் ஆகார்னு இன்னொருத்தையை கல்யாணம் பண்ணாலோ அதே மாதிரி கல்யாணம் பண்ணும் பொழுது அதுக்கு சாரால் தானே அதை செய்தது, அதை மாதிரி நீ எனக்கு செய்யணும். அதான் சொன்னேன், அந்த மனிதனை அல்ல, ஆள் தத்துவத்தை அல்ல, அவர்கள் கர்த்தருக்குள் நடந்த பாதைகள். ஏன் அப்படின்னா வேதத்தில் எல்லாரையுமே பற்றியும் ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது, மைனஸும் இருக்குது. நீங்கள் ஈசாக்கு எடுத்துக்கொள்ளுங்களேன். ஈசாக்குன்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வருது, யாக்கோபு சொல்வார் ஈசாக்கினுடைய பயபக்தி. அப்போது
ஈசாக்கு ஆண்டவருக்குள்ள எவ்வளவு பயபக்தியா நடந்தார் அப்படின்றத யாக்கோபு பார்த்திருக்காரு. சரிங்களா? அந்த பயபக்திக்குரிய ஒரு சாயலை யாக்கோபு பின்பற்றுகிறார். சரிங்களா? ஆனாலும் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, ஈசாக்குக்கு வாய்க்கு ருசியா சோற போட்டா யாரை வேணாலும் ஆசீர்வதிச்சிருவார். ருசி உள்ள, நல்லா அந்த ரெபேக்கா அழகா சொல்றோம், உன் தகப்பனுக்கு ஏற்ற ருசி உள்ள பதார்த்தத்தை எந்த டேஸ்ட், எந்த என்ன சொல்றது, எந்த பவுடரை போட்டு எந்த மசாலாவை போட்டு கொடுத்தா உங்கள் அப்பாவுக்கு வந்து கண்ணே தெரியாமல் ஆசீர்வதிப்பார்னு எனக்கு தெரியும். ஆகையினால் அதை நான் செஞ்சு தரேன். ஈசாக்குன்னு முழு ஆள் தத்துவத்தை நம்ம பின்பற்றோம்னு வச்சுக்கோங்களேன், சோத்து பானையாக தான் உட்காரணும், வேற வழி இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது ஈசாக்கு கர்த்தருக்கு பயபக்தியாய் நடந்தார், பயபக்தியாக இருந்தார். நீங்கள் யாக்கோபை எடுத்துக்கொள்ளுங்களேன். யாக்கோபை பற்றி வேதத்தில் வாசிக்கும் பொழுது யாக்கோபினுடைய வல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது. மைட்டி ஆஃப் ஜேக்கப், யாக்கோபினுடைய வல்லவர். ஆனால் யாக்கோபு வாழ்க்கையை நம்ம வாசம்னு வச்சுக்கோங்களேன், யாக்கோபை போல வாழணும் அப்படின்னா முடிஞ்சு போச்சு, கதையே மாறிடும். யாக்கோபு, ஆபிரகாமாவது பரவாயில்ல, அந்த அழைப்பு கொஞ்சம் வித்தியாசம். யாக்கோபுக்கு 4 பேர். யுவவதி ஒருத்தையும் கல்யாணம் பண்ணிக்கோன்னா அதையும் பண்ணிக்கிட்டாரு, இது ஒருத்தி கல்யாணம் பண்ணினா அதையும் பண்ணிக்கிட்டாரு. எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு மொத்தமாக ஐயோ ஒரு பக்கம் அடித்து போயிட போகுது, ஒரு பக்கம் இருந்துட போகுது. ஆனால் யாக்கோபு கர்த்தரோடு போராடின போராட்டம் இருக்கு, அது நமக்கு முன்மாதிரி. அப்போ வேதத்தில் எல்லாரை பற்றினதான ஆள் தத்துவத்தையும் எழுதியிருக்கிறது. அவர்களுக்குள்ளே தேவன் செயல்படுத்தின ஆவிக்குரிய தத்துவங்களும் உண்டு. இதைதான் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் ஆக்கியோன்னு சொல்லுகிறார், அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்க. நீங்க அவர்களை மாத்திரம் பார்க்காதீங்க, அவர்கள் விசுவாசத்தை நீங்கள் பின்பற்றுங்க. நீங்க புதிய ஏற்பாட்டு காலத்திற்கு வாருங்களேன். புதிய ஏற்பாட்டு காலத்தில் பின்பற்றும்படியாய் சில நல்ல மாதிரிகளை அப்போஸ்தலர்கள் அந்த நாட்களிலே வைத்தார்கள். நீங்கள் பேதுருவை எடுத்துக்கொள்ளுங்களேன். பேதுரு ஒரு அப்போஸ்தலர். இந்த பேதுரு ஒரு நாள் பேதுருவும் யோவானும் தேவனுடைய ஆலயத்திற்கு புறப்பட்டு போகிறார்கள். அந்த 9ஆம் மணி வேளை 3 மணிக்கு ஜெபம் பண்ண போகும் பொழுது ஒரு வாசலண்டையில் ஒருவனை பார்க்குறாங்க. பார்த்து அவன் ஏதாயிலும் கிடைக்குமான்னு பிச்சை எடுக்கும் பொழுது பேதுரு ஒரு நல்ல வார்த்தை சொல்கிறாரு. அந்த 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 6வது வசனத்தை வாசிப்பீர்களானால் வாசிங்க. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு கொடுக்கிறேன். நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். தூக்கி விட்ட போது அவன் குதித்து எழுந்து நடந்து தேவனை துதித்துக் கொண்டான். ஒரு பிச்சைக்காரன் தனக்கு ஏதாகிலும் கிடைக்குமான்னு பார்க்கிறான். பேதுரு தன்னிடத்தில் உள்ள ஒன்றை கொடுக்கிறார். எதை கொடுத்தாரு சொல்லுங்க? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை. அப்பனா பேதுரு வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லைன்னு சொன்னார்னா என்ன அர்த்தம்? ஊழியத்தினுடைய ஆரம்பம் பாஸ்டர் 3ஆம் அதிகாரம். அவங்ககிட்ட என்ன இருக்க போகுது? 4ஆம் அதிகாரத்தில் தானே எத்தனை எல்லாம் கொடுத்தாங்கன்னு இருக்கு. பேதுரு எந்த கல்லில் வீடு கட்டினது தெரியுங்களா? அந்நாட்களிலே ஏரோதியர்கள் கட்டுகிற கற்களினாலே தன்னுடைய வீட்டை அவர் கட்டினாராம். வசதி உள்ளவர். சும்மா சாதாரணமாக எங்கேயோ மீன் பிடிக்கிறாங்கன்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மீன் பிடிக்கிறாங்கன்னு சொன்ன உடனே நம்ம ஊரில் ஒரு ட்ரௌசர் ஒன்று போட்டுட்டு அதை அந்த மேலே ஒரு சாரம் போட்டு அதை மேலே வரைக்கும் தூக்கி அதை கட்டிட்டு இந்த சின்ன ஒரு பீடி ஒன்று எடுத்து இந்த சைடில் வச்சுட்டு பீடி பிடிச்சிட்டு அப்படியே வேலை செய். அந்த மீன்காரன் கிடையாது, அந்த மீன்காரன் கிடையாது. வசதி படைத்தவர்கள். 4 போட்டு இருந்து தான் அவருக்கு 4 போட்டு. ஒரு முறை ஒரு போட்டு போயிட்டு வந்துருச்சுனாலே இந்த நாட்களுக்குரிய செலவுக்கு நீங்கள் யோசித்து பாருங்கள் எவ்வளோ அது மதிப்புள்ளது. 4 போட்டு வச்சுருந்தாராம். வசதி உள்ளவர். அவர் சொல்கிறாரு, என்னிடத்துல வெள்ளியும் பொன்னும். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன்,
உங்ககிட்ட மற்றவர்கள் தேவனை அறியாதவங்க உங்ககிட்ட பேசினா எதை தெரியுங்களா கவனிக்கணும்? இயேசு கிறிஸ்துடைய சுபாவத்தை பார்க்கணும். இயேசு கிறிஸ்து யாராகிலும் உங்ககிட்ட பேசுகிறாங்கன்னா, நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த மூக்கு நீட்டாக ஒரு சிஸ்டர் வருவாங்களே அப்படின்னு கேட்கக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. இந்த பேசுகிறவங்க கொஞ்சம் அன்பாக பேசுவாங்க ஒரு சிஸ்டர் அந்த சபையில், அப்படி பேசணும். மூக்கு நீட்டு நாக்கு நீட்டு இல்லாமல் பேசுவாங்க அப்படின்னா உங்கள் சரீரத்தினுடைய அவயவத்தை பார்க்குறாங்களே ஒழிய உங்கள் சுபாவத்தை பார்க்கலன்னு அர்த்தம். சுபாவம் பார்க்குற மாதிரி ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போது இயேசு கிறிஸ்துவை தங்களுக்குள்ளிருந்து அவர்கள் கொடுத்தார்கள் என்று சொன்னால் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, அவர்கள் வச்சிருந்தது இயேசு கிறிஸ்துவை தவிர வேற எதுவுமே கிடையாதுன்னு அர்த்தம். வேற எதுவுமே இல்லை. இதுதான் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற ஃபுட் ஸ்டெப்ஸ். நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்கு முன்பாக சொல்லுகிறேன், நீங்கள் எவ்வளவு வேணாலும் சம்பாதிங்க, எவ்வளவு வேணாலும் சேர்த்து வைங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் சந்ததிகளுக்கு ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால், ஒருவேளை ஆண்டவர் வருகையினுடைய காலங்கள் நீடிக்குமானால், நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவைப்படலாம் என்பதை வைத்துக் கொள்ளுங்க. ஆனால் அது உங்கள் வாழ்க்கை அல்ல. அதை நினச்சிக்கோங்க. உங்களுக்கு கொடுத்துருக்கிறார், வச்சுக்கோங்க. ஆனால் அது முக்கியம் இல்லை. அந்த சிந்தை நமக்குள்ளே வரக்கூடாது. நமக்குள்ளிருந்து போகிற சிந்தை என்ன தெரியுங்களா? அப்படின்னா சுபாவம் வளரல, ஏதோ வெளிப்பிரகாரமான தோற்றம் தான் வளர்ந்து போச்சு அப்படின்னு அர்த்தம். அதனால தான் பெந்தகோஸ்தே சபைகளிலே எதையும் முக்கியப்படுத்தாமல் இயேசுவை மாத்திரம் நம்ம முக்கியப்படுத்துகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, நம்ம வாழ்க்கையில் நம்மிடத்திலிருந்து புறஜாதியார் மற்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன? இயேசு கிறிஸ்துவுடைய சுபாவம். என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு, அல்லேலூயா, அதை கேட்கணும் ஒவ்வொரு நாளும். ஒரு மனவாட்டி அப்படி தான் கேட்கணும். நீங்கள் இன்னொரு சம்பவம் கூட சொல்லுகிறேனே, அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து வாசிக்கும் பொழுது 14ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர்ல இப்படியாகி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பவுலும் பர்னபாவும் ஒரு இடத்துல போய் பிரசங்கம் பண்ணுவாங்க. அந்த இடத்துல அற்புதம்லாம் நடந்துடும். அற்புதம் நடந்த உடனே அங்கே இருக்கிற பூஜா சாரிகள்லாம் என்ன பண்ணுவாங்களாம், பூ மாலைகளை எல்லாம் கொண்டு வந்து அவர்களுக்கு பலி செலுத்துறதுக்காக கெடாவெல்லாம் கொண்டு வந்துட்டு வாசப்படியில் நிற்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே பவுலும் பர்னபாவும் அலறி அடிச்சுட்டு ஓடி போயிடும். வாசிங்க 13-14 வசனம் வாசிங்க. அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூபித்தருடைய கோவில் பூஜாசாரி எருதுகளையும் பூ மாலைகளையும் வாசல் அண்டையிலே கொண்டு வந்து ஜனங்களோட கூட அவர்களுக்கு பலியிடம் மனதாய் இருந்தான். அவர்களுக்கு இந்த பூ மாலை எதுக்கு தெரியுங்களா? அப்படின்னா அவர்கள் அதை கேட்ட உடனே ஓடி போனார்களாம். ஓடி போய் அவங்க சொல்றாங்க, மனுஷர்களே, நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களை போல ஒரு சாதாரண மனிதர்கள் தானே. அப்படின்னா மனித புகழ்ச்சி, மனிதன் மூலமாய் உண்டாகிற எந்த புகழ்ச்சியும் அந்த நாட்களிலே அவர்கள் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு தங்களை காத்து கொண்டார்கள். நல்லா கவனிங்க. எந்த உலக கணத்திற்காகவும் வாழாத ஒரு வாழ்க்கை தான் நமக்கு அடிச்சுவடு. அதான் ஃபுட் ஸ்டெப்ஸ். யாராவது ஒருத்தர் நம்மளை பார்த்துட்டு எதாகிலும் நீங்கள் போட்டிருக்கிற இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே இருதயத்துக்குள்ளே நீங்கள் உடனே சொல்லணும், கிருப சோத்திரம். ஏன் அப்படின்னா இந்த புகழ்ச்சி நம்மளை என்னைக்காகிலும் கீழே தள்ளி விட்டுரும். அதில் ரொம்ப கவனமாக இருந்தாங்க நம்முடைய முன்னோர், ரொம்ப கவனமாக இருந்தாங்க. நான் முன்ன கூட உங்களுக்கு அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன், ஒரே ஒரு போர்டு, பாஸ்டர் தாமஸ் ராஜின்னு ஒரே ஒரு போர்டு தான் போட்டாராம். 1/2 மணி நேரம் தான் அதுக்கு வயசு. தங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் பேர் பலகை கூட அந்த காலத்தில் வானான்னு விட்டாங்களாம். இன்னைக்கு பாருங்க, போஸ்டராக ஒட்டி எல்லா டிவிலையும், எல்லா சேனல், எல்லா இடத்திலும் பிரபலப்படுத்துகிற இன்னைக்கு பிரபலங்களாகி மாறிவிட்டது, எல்லாம் பிரபலங்களாகி மாறிவிட்டது. அதனால தான் ஆண்டவருடைய ஊழியங்கள் எல்லாம் இன்றைக்கு, ஆண்டவருடைய செயல்கள் எல்லாம் இன்றைக்கு ரொம்ப குறைந்து விட்டது. குறைந்து போனதற்கு காரணம், நமக்கு ஒரு நல்ல அடிசுவடு வச்சுருந்தாங்க, இயேசுவை தவிர வேறு எதையும் நான் முக்கியப்படுத்தலை.
எனக்கு வர வேண்டிய ஒரு கனம் அல்லது என்னை மகிமைப்படுத்த வேண்டிய காரியங்கள், அதற்கு விலகி ஓடுகிற ஒரு ஓட்டம். நீங்கள் அதே மாதிரி 8ஆம் அதிகாரத்தை வாசிப்பீர்களானால், அப்போஸ்தலர் 8:39 வாசிக்கும் பொழுது, பிலிப்பு என்று சொல்லப்பட்ட ஒரு சுவிசேஷகன் எத்தியோப்பிய மந்திரிக்கு உதவியாக இருந்தவருக்கு சுவிசேஷம் சொல்லுகிறார். கந்தாகி என்று சொல்லப்படுகிறவருக்கு மந்திரியாக இருந்தவர், அவருடைய பொக்கிஷங்களுக்கு எல்லாம் மந்திரியாய். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த பொக்கிஷதாரர் ரட்சிக்கப்பட்டார். யார் ரட்சிக்கப்பட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது, அப்படியே நம்ம ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது வழியில் நம்ம அதானி அம்பானியை பார்த்துட்டோம், ரட்சிக்கப்பட்டார். 2 வார்த்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டார். அவர் கேட்குறாரு, உடனே எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும். அதானி அம்பானி சரிங்களா, உடனே ஞானஸ்தானம் கொடுக்காமையா இருப்போம். அவங்க கேட்கலாம் கூட முக்கியில நம்ம எழுப்பிடுவோம். அவங்களே கேட்குறாங்க, ஞானஸ்தானம் கொடுங்க. அப்போ அதற்கு தண்ணீர் வேண்டுமே, நான் ஏற்பாடு பண்ணுறேன், ஏன் கூட வாங்க. அவர் தங்கி இருக்கிற அந்த ஹோட்டல் பக்கத்துலேயே ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்குது, வாங்க எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருங்க. ஞானஸ்தானத்தையும் கொடுத்த பிறகு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், தயவாக கையெடுத்து கும்பிட்டு, அதானே அவர்களே என் வேலை முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன். என்ன பிலிப் பாஸ்டர் நீங்கள் உடனே கிளம்புறீங்க, உங்களுக்கு எதாகிலும் நான் கொடுக்கணுமே. இல்லை அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எலிசா மாதிரி நம்ம என்ன தைரியமாக சொல்லுவோம், உன்னிடத்திலிருந்து நான் ஒன்றையும் வாங்குவதில்லை. நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, நானா ஏதாவது கேட்டால் கேவலமாக இருக்கும். நீங்கள் ஏதாவது கர்த்தரோட ஊழியத்துக்காக நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்னா அவர் எவ்வளோ கொடுப்பாரு? மினிமம் சொல்லுங்க, மினிமம் 1 கோடி. இந்த 1 கோடியில் நான் தெருக்கோடிக்கு போயிடுவேன்றதுனால தான் அந்த பிலிப்பையும் இந்த பிலிப்பையும் மாற்றி வச்சிருக்கிறார் காலத்தில், வேற ஒன்றும் இல்லை. நான் அங்கே இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க, ரதத்தில் பின்னால் ஓடி வந்தது, அவர் என்ன பண்ணியிருப்பார்? என் ஊழியத்திற்காக ஒரு ரதம் வாங்க வேண்டும். நீர் மந்திரிக்கு பொக்கிஷதாரர் ஆயிற்று, கொஞ்சம் அப்படி ஒரு 4 காசை தட்டா நான் ஒரு ரதம் வாங்கிட்டு இதை போல அநேகருக்கு நான் சுவிசேஷம் சொல்லலாமேன்னு சொன்ன உடனே அவர் என்ன யோசிப்பார்? நல்லா கவனிங்க. ஊழியங்கள் வளர்வது வெள்ளியினாலும் பொன்னினாலோ பெருமையினாலோ பணத்தினாலோ கிடையாது. தேவனுடைய நிறைவு நமக்குள்ளே இருக்கும், அதான் ஊழியம். சங்கடங்கள், தேவைகள், கஷ்டங்கள் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே உண்டு. தேவை இல்லாத ஒரு மனுஷனே கிடையாது. அவன் வளர வளர அதுக்கேற்ற மாதிரி தேவை வந்துட்டே இருக்கும் அவனுக்கு. ஆனால் ஒரு நல்ல கிறிஸ்தவ ஜீவியத்தோட முன்மாதிரி என்னன்னா, தேவனை மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாய், பிரசன்ட் பண்ணத்தக்கதாய். நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை ஈஸியாக கொடுத்துட்றாங்க, ஆனால் நம்மக்கிட்ட ஆண்டவர் இருக்காரா கொடுக்கறதுக்கு? இதை தான் நம்முடைய முன்னோர்கள் வைத்து விட்டு போனார்கள். அதை தான் மணவாளன் சொல்லுகிறாரு, நீ அந்த காலடிக்கு பின்னால் வந்தினா நான் எங்கே இருக்கிறேன்றதை நீ கண்டுபிடிச்சிடலாம். சில நேரங்களில் நம்முடைய முற்பிதாக்கள், நம்முடைய முன்னோர்கள் அப்படின்னு பேசும்பொழுது நிறைய பேருக்கு கசப்பாக இருக்கும். அப்படியே அந்த காலத்தில் அவங்களாம் அப்படி வாழ்ந்திருக்காங்க. மணவாளன் என்ன சொல்கிறாரு தெரியுங்களா? என்ன கண்டுபிடிக்கணும்னா, அந்த காலத்தில் அவங்க நடந்த பாதையை இந்த காலத்தில் யோசித்து பார்க்கணும். நான் சொல்லுகிறேன், முன்னோர்கள் எல்லாம் ஏதோ மடத்தனமாய் நடந்து விட்டார்களோ அப்படின்ற மாதிரிலாம் சிலர்லாம் பேசுவாங்க. வருத்தமான காரியம். அவர்கள்லாம் சம்பாதிக்க தெரியாமையோ அல்லது திறமை இல்லாமலாம் அப்படிலாம் கிடையாது. தங்களுக்கு தெரிந்திருந்தும் அவைகளை கர்த்தருக்கென்று விட்டு கொடுத்து போனார்கள். அதுதான் அவர்களுடைய வாழ்க்கை. ஆகையினால பணத்தை வச்சோ, பொருளை வச்சோ, வசதியை வச்சோ அதெல்லாம் பார்க்காதீங்க. கண்ணை மூடுனா தேவ சமூகத்தை நம்மளால் உணர முடியுமா? அதான் தேவன் இருக்கிற இடம். கண்ணை மூடனே ராயல்ட்டி தெரியக்கூடாது, தேவனுடைய ஸ்பெஷாலிட்டி தெரியணும், அவருடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி தெரியணும். அந்த தேவ சமூகத்தை நம்முடைய முன்னோர்கள் நிறைய பேர் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அந்த முன்னோர்களுடைய வழியை, அந்த பழைய முன்னோர்கள் என்று சொன்னால் நிறைய பேர் ஆண்டவருக்காக ஊழியம் அந்த மாதிரி சில புத்தகங்கள் எல்லாம் வாசிங்க. அவங்களாம் எவ்வளோலாம் தியாகம் பண்ணியிருக்காங்க.
எவ்வளோலாம் ஆண்டவருடைய பாதையில் நடந்திருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் வாசிங்க. அந்த வழிகளெல்லாம் நீங்கள் தியானிங்க. அந்த வழிகளுக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் கேளுங்க. நாம் நிச்சயமாய் தேவ சமூகத்தை அடைய கர்த்தர் உதவி செய்யார். ரூபவதியே, நீ அதை அறியாயாகில் மந்தையின் காலடிகள் பின்னே போய் உன் ஆட்டுக்குட்டிகளை மேய விடு. நாம் ஜெபிப்போமா? எழும்பி நின்று தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி You follow me. ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா.